அண்ணாமலையின் அதிரடி நிபந்தனை, பிடிவாதத்தில் பாஜக தலைமை. தேர்தலில் போட்டியிட அண்ணாமலை போட்ட ஸ்கெட்ச் என்ன? ஏன் மற்ற தொகுதிகளை வேணாம்னு சொன்னாரு? இதோ ரகசிய ரிப்போர்ட். சட்டசபை தேர்தல் நெருங்கிடுச்சு. ஆனா அண்ணாமலை போட்டியிட மாட்டேன்னு கடிதம் கொடுத்தது எல்லாருக்கும் தெரியும். இப்போ டெல்லி தலைமை அவரை கட்டாயப்படுத்தி சென்னைக்கு கூப்பிட்டிருக்காங்க. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் முன்னாடியே எனக்கு ஒரு தொகுதி கொடுத்தா மட்டும்தான் நான் நிப்பேன்னு அண்ணாமலை கராரா சொல்லிட்டாராம். மொளக்குறிச்சி, ராமநாதபுரம், திருப்பூர் தெற்குன்னு லிஸ்ட் கொடுத்தும் அண்ணாமலை அதை நோ சொல்லிட்டாரு. ஜெயிக்கிற தொகுதியில மட்டும்தான் நிப்பேன்கிறதுல அவர் தெளிவா இருக்காரு. அண்ணாமலை குறிவைக்கிறது நம்ம கோயம்புத்தூர். ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. கோவை வடக்குல ஏற்கனவே வானதி சீனிவாசன் களத்துல இறங்க தயாரா இருக்காங்க. PL சந்தோஷ் முன்னாடியே அண்ணாமலை ஆவேசமா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. வெறும் ஒரு மாசத்துல புது தொகுதியில எப்படி ஜெயிக்க முடியும்? அண்ணாமலையின் இந்த பிடிவாதம் இப்போ தமிழக பாஜகவுக்குள்ள பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. வானதி சீனிவாசன் vs அண்ணாமலை, கோவையில் யாருக்கு சீட்டு கிடைக்கும்? இந்த முடிவு தமிழக தேர்தல் களத்தையே மாற்றி அமைக்கப் போகுது. டெல்லி தலைமை அண்ணாமலை கேட்ட தொகுதியை கொடுக்குமா, இல்ல அண்ணாமலை ஒதுங்கி நிப்பாரா? கோவையில் அண்ணாமலை போட்டியிடணுமா, இல்ல வானதி சீனிவாசனா? உங்கள் கருத்து என்ன? கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ணாமலையின் அதிரடி நிபந்தனை.